சுபாஷ் சந்திரபோஸுக்கு எதிராக படை எப்படி நடத்துவது, சண்டை எப்படி போடுவது என்பதற்கான அந்த திட்டக்குழுவிலே யுத்தத்தை பற்றியான யுக்திகளை வகுக்கக்கூடிய வெள்ளையர்களினுடைய குழுவிலே பங்கெடுத்தவர்கள் இந்து மகா சபையினர். அப்படிப்பட்ட அமைப்பினர் வந்தெல்லாம் இங்கே வெற்றிமாறனை போன்றவர்களை இங்கே தமிழ்நாட்டினுடைய படைப்பு சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவது. அதில் அவர் பேசின பேட்டியை பார்த்தா முழுவதும் தகவல் பிழைகளோட நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத கும்பல்கள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய படைப்பாளிகளை நோக்கி குரல் எழுப்புவார் என்றால் அந்த படைப்பாளிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். முதல் விஷயம் அதுதான். இதுதான் எங்களுடைய இந்த சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு அனைத்து அரசியல் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த விஷயங்களை கண்டிக்க முன் வர வேண்டும். அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே ட்விட்டரில் இந்த மாதிரி பதிவு செய்திருப்பது என்பதை கண்டிக்க வேணும். தொடர்ச்சியாக அவங்க ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் செய்யறதில்லை, ஆக்கப்பூர்வமான கோரிக்கை எதுவும் வைக்கிறதில்லை. ஆனால் இது போன்ற ஒரு வன்முறையான விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறது மூலமாகவே தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இந்த போக்கை ஒரு சமயத்தில் கட்டுப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் இதே இடத்துல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அர்ஜுன் சம்பத் ஸ்கெட்ச் போட்டு இவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் அந்த ட்வீட்டர்லாம் இருக்குது. யார் தமிழ்நாட்டில் சமூக செயல்பாடுகளை இருக்கக்கூடியவர்களை நான் ஸ்கெட்ச் போட்டு தர்றோம், நீங்கள் எப்படி கனடாவில் கொண்டீங்களோ அந்த மாதிரி கொலை பண்ணுங்க அப்படின்னு இன்னும் ட்விட்டரில் இருக்குது. அதை பற்றி கண்டித்து நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருந்தோம். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இது போன்ற ஒரு சமூக விரோத போக்குகள் தீவிரமாகிக்கிட்டே வருது. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு, கோயம்புத்தூரில் பாஜக தொண்டர்களை ஆயுதம் தூக்க வேண்டாம் என்று நான் தடுத்து வைத்திருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஆயுதம் தூக்குற அளவுக்கு என்ன நடக்குது? போர் நடக்குதா? அப்படி ஏதாவது இங்கே மோசமான சூழல் இருக்கிறதா? அதாவது அவருடைய தொண்டர்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்திருக்கிறதா? நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராகுது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கக்கூடிய யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா? இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டுகின்ற வகையில் நான் அடக்கி வைத்திருக்கிறேன்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய தெரியாதா? அப்போ இந்த வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு போக்கு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறோம். இப்போ நீங்கள் அரசியலாக கேள்வி கேளுங்க, அரசியலை விமர்சிங்க, அதில் தவறு கிடையாது. அது செய்யணும், அதான் அரசியல். என்ன தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டணும், ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லணும், விமர்சிக்கணும். அதுக்கு எதிராக மக்களிடத்தில் இது போன்ற தவறுகளை தடுக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் கோரிக்கை வைக்கணும். அது நியாயம். ஆயுதங்களெல்லாம் எடுக்க நான் சொல்கிறனால தடுத்து வச்சிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிற தயாராக இருங்க. அப்படி என்ன இங்கே தவறு நடந்திருக்கிறது? அப்படி என்ன இங்கே மோசமான சூழல் இருக்கிறது? அப்போ இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுறது இல்லை. சாதாரண ஒரு பாஜக தொண்டனுக்கு என்ன தோணும்? என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ இந்த அரசியல் வன்முறை என்பது ஒரு பண்பாடாகவே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அப்போ அர்ஜுன் சம்பத் அங்கே ஸ்கெட்ச் போடுவேன் கொலை பண்ணுங்கன்றாரு, அண்ணாமலை ஆயுதம் தூக்க வேணாம் அமைதி காக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னங்க இவங்க தமிழ்நாட்டில் ஒரு மோசமான சூழலை தடுப்பதற்காக இதையெல்லாம் செய்கிறாங்க? நீங்கள் ஊடகவியலாளர்கள் இது குறித்து தயவு செஞ்சு கேளுங்க. இலங்கை மீனவனா இலங்கை ராணுவம் தமிழ் மீனை அடிச்சு கொள்ளுது, அங்கே ஏதாவது படையெடுக்க போகிறாரா அண்ணாமலை? தேசத்தை என்ன காக்க போகிறேன், எங்கள் தேச மக்களை காக்க போகிறேன், தமிழனை காக்க போகிறேன்னு இலங்கை மீது படையெடுக்க போகிறாரா? அப்போ எதற்காக இது போன்ற ஒரு அரசியல் வன்முறை பண்பாட்டை வளர்த்துறாங்க? அதுதான் இப்போ நாங்கள் கேள்வியாக எழுப்புறோம். இப்போ இல்லை இத்தனை வன்முறையையும் பேசிவிட்டு இன்றைக்கி நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நாடகத்தை நாங்கள் என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து வர வேண்டிய நிதி வரலை. டெல்லி அரசு மோடி சர்க்கார் தரலை. இது திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி இந்த எடப்பாடி அரசு காலகட்டத்திலும் இதான் நிலைமையாக இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கான போதிய நிதி ஒதுக்கீடுகள் நடந்ததில்லை. காவிரி உரிமை நிலைநாட்டப்படவில்லை. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே நடந்தது. காவிரி உரிமை நிலைநாட்டப்பட்டதில்லை. அப்போ இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்து மோடி அரசிலிருந்து தமிழ்நாட்டிற்காக கிடைக்க வேண்டிய எந்த உரிமைகளும் எந்த நலத்திட்டங்களும் எந்த பட்ஜெட் பங்கீடுமே நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த சூழல். தமிழ்நாட்டில் புதுசாக என்ன ரயில்வே திட்டங்களை போட்டீங்க? எய்ம்ஸுக்கு சொல்லி மருத்துவ கட்டமைப்பு என்ன புதுசாக பண்ணீங்க? கல்வி கட்டமைப்பு நீங்கள் கல்வித்துறைக்கு தர வேண்டிய பணத்தை, போதுமான பணத்தை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டை முடக்குகின்ற செயலாக இருக்குது. இது திமுக அதிமுகங்கிற கட்சி அடிப்படையில் பேசலை, தமிழ்நாட்டு குடிமகன் என்ற அடிப்படையில் நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றோம். இது குறித்து சாட்டையில் அடிச்சுக்குவாரா அண்ணாமலை? சாட்டையில் அடிச்சுக்குவாரா? உங்கள் கட்சி தானே அங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது, உங்களுடைய தலைவர் மோடி தானே ஆட்சியில் இருக்கிறாரு. அங்கே போய் கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத்தராமல் தமிழ்நாட்டிற்குள்ளாக ஆயுதம் தூக்க வைக்க வேணான்னு இல்லை ஸ்கெட்ச் போட்டு தருவேன், இப்படி ஒரு வன்முறையை பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லைங்களா? அருவருப்பாக மட்டும் இல்லை, தமிழர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க, அதற்குறித்து பேசுவதற்கு எல்லாம் தயாராக இருப்போம்.
நாங்கள் திமுகவினுடைய பல்வேறு குறைகள் குறித்தான போராட்டங்கள் நடத்துகிறோம், கண்டனங்களை தெரிவிக்கின்றோம், மக்களை திரட்டுகின்றோம், பிரச்சாரம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். அதையெல்லாம் ஏன் அண்ணாமலை செய்யாம நான் ஆயுதம் தூக்கவனை தடுக்கிறேன் அப்படின்னு எதுக்கு இந்த நாடகம் நடத்துகிறார்? எதுக்கு நாடகம் நடத்துறாரு? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதவர் எதுவும் பேசல. கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, கைதாகும் பொழுது அவருக்கு ஆம்னி பஸ் வச்சு கூட்டு போறாங்க. இதான் நடக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை சூழலை உருவாக்குவதும் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதும் மாதிரி இப்போ என்ன இருக்கிறா, தன்னை தானே சாட்டை அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது. இவர் செருப்பு போடலைங்கிற என்ன ஆயிர போகுதுங்க? இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா? இதெல்லாம் ஒரு அரசியல் தன்மையாது? இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கும்? அது அவர் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்றதுக்கு பாஜகக்குள்ள கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஸ்டண்டெல்லாம் அடிக்கிறார். அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய போட்டியில் நடத்தக்கூடிய ஸ்டண்ட் வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.